ஹே டார்லிங்ஸ், நேற்று நான் இந்த ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன், இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ பற்றி. அதனால் கண்டிப்பாக பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே விஜய் படத்துக்கெல்லாம் ஸ்டைலிஸ்டாக இருந்திருக்காங்க. கூட கொஞ்சம் படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏன் விஜய் படத்தை மென்ஷன் பண்ணுறேன்னா, விஜய் எப்பயுமே ஸ்டார் இல்லையா, பெரிய ஸ்டார். இப்பையும் அப்பையும் அப்படி இருக்கும்போது அவங்க படத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கவங்க. பெசநகரில் ஒரு பெரிய ஸ்டோர் அவங்க பேரில் இருந்துச்சு. ஆடி கார் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அவங்க செல்ஃப் மேட் உமன். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. நான் மீடியாவில் தான் இருந்தேன் அப்படிங்கிறனால அவங்களோட க்ரோத்தை கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான். இப்போ மற்றபடி ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது. பட் ஸ்டில் எதுக்கு இப்போ அதை சொல்கிறேன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு அந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் கரியரே விட்டுட்டேன். நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு சோறு போடக்கூட ஆள் கிடையாது, நான் எப்பயுமே தனியாக சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காரு. அதனால இந்த அம்மா வந்து சுட சுட சோறு செஞ்சு அவர் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்துட்டு அவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு ஷூ தொடச்சி கொடுக்கறது, சட்டை எடுத்து கொடுக்கறது, இதையே தொழிலாக பார்த்துருக்காங்க. கரியரை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் ஆயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், அம்பானி பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த அறக்குறையாக இருக்கோம்ல, இந்த பிள்ளைங்க தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடும். அவங்க ஒரு டிவர்ஸி இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அவங்களோட 200% கொடுக்கணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓகே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பெண்களுக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில், இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற இஷ்யூவை பற்றி நான் பேசவே இல்லை, கரியர் ஓரியன்டாக மட்டுமே நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கனாலும் சரி, இல்லை ரொம்ப சாகியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, வேறு ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க, ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க, என்னவா இருந்தாலும் கரியரை விடாதீங்க, வேலையை விடாதீங்க. கவலையாக இருக்கீங்களா, நிறையா வேலை பாருங்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா, நிறையா வேலை பாருங்கள். ஏன்னா நமக்கு ஃபைனலி என்ன தெரியுமா, ஏதோ ஒன்றுன்னா ரொம்ப சோகமாக இருக்குன்னா ஒரு கடையில் போய் உட்காந்து நல்லா சாப்பிடணும்னா பில்லு கட்ட காசு வேணும், பெட்ரோல் போட காசு வேணும், எங்கேயோ போய் ஒரு 2 நாள் தங்கி இருந்துட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு காசு வேணும், எதுக்காக இருந்தாலும் காசு வேணும். யாருமே அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் புள்ள எவனுமே கடைசி வரைக்கும் நிலைக்க மாட்டான். எதுவுமே நிலைக்காது. காசு ஒன்று தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிலைக்கும். அதனால கரியரை மட்டும் விடாதீங்க, வேலையை மட்டும் விடாதீங்க. என்னவா இருந்தாலும் உங்களுக்கான ஹோல்டை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் அனுபவிங்க. அது கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி. ஸோ கரியரை மட்டும் விடாதீங்க. ஹே டார்லிங்ஸ், நேற்று நான் இந்த ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன், இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ பற்றி. அதனால் கண்டிப்பாக பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே விஜய் படத்துக்கெல்லாம் ஸ்டைலிஸ்டாக இருந்திருக்காங்க. கூட கொஞ்சம் படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏன் விஜய் படத்தை மென்ஷன் பண்ணுறேன்னா, விஜய் எப்பயுமே ஸ்டார் இல்லையா, பெரிய ஸ்டார். இப்பையும் அப்பையும் அப்படி இருக்கும்போது அவங்க படத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கவங்க. பெசநகரில் ஒரு பெரிய ஸ்டோர் அவங்க பேரில் இருந்துச்சு. ஆடி கார் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அவங்க செல்ஃப் மேட் உமன். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. நான் மீடியாவில் தான் இருந்தேன் அப்படிங்கிறனால அவங்களோட க்ரோத்தை கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான். இப்போ மற்றபடி ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது. பட் ஸ்டில் எதுக்கு இப்போ அதை சொல்கிறேன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு அந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் கரியரே விட்டுட்டேன். நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு சோறு போடக்கூட ஆள் கிடையாது, நான் எப்பயுமே தனியாக சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காரு. அதனால இந்த அம்மா வந்து சுட சுட சோறு செஞ்சு அவர் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்துட்டு அவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு ஷூ தொடச்சி கொடுக்கறது, சட்டை எடுத்து கொடுக்கறது, இதையே தொழிலாக பார்த்துருக்காங்க. கரியரை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் ஆயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், அம்பானி பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த அறக்குறையாக இருக்கோம்ல, இந்த பிள்ளைங்க தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடும். அவங்க ஒரு டிவர்ஸி இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அவங்களோட 200% கொடுக்கணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓகே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பெண்களுக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு
ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற இஷ்யூவை பற்றி நான் பேசவே இல்லை, கரியர் ஓரியன்டாக மட்டுமே நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கனாலும் சரி, இல்லை ரொம்ப சாகியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, வேறு ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க, ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க, என்னவா இருந்தாலும் கரியரை விடாதீங்க, வேலையை விடாதீங்க. கவலையாக இருக்கீங்களா, நிறையா வேலை பாருங்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா, நிறையா வேலை பாருங்கள். ஏன்னா நமக்கு ஃபைனலி என்ன தெரியுமா, ஏதோ ஒன்றுன்னா ரொம்ப சோகமாக இருக்குன்னா ஒரு கடையில் போய் உட்காந்து நல்லா சாப்பிடணும்னா பில்லு கட்ட காசு வேணும், பெட்ரோல் போட காசு வேணும், எங்கேயோ போய் ஒரு 2 நாள் தங்கி இருந்துட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு காசு வேணும், எதுக்காக இருந்தாலும் காசு வேணும். யாருமே அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் புள்ள எவனுமே கடைசி வரைக்கும் நிலைக்க மாட்டான், எதுவுமே நிலைக்காது. காசு ஒன்று தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிலைக்கும். அதனால கரியரை மட்டும் விடாதீங்க, வேலையை மட்டும் விடாதீங்க. என்னவா இருந்தாலும் உங்களுக்கான ஹோல்டை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் அனுபவிங்க. அது கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி. ஸோ கரியரை மட்டும் விடாதீங்க.